4 லாங்குவேஜ்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வந்தது இல்லையா, கடல் படத்தில் நடிக்கணும் அப்படின்னோடனே என்னெல்லாம் இருக்கும் எதிர்பார்த்தீங்க? பிகாஸ் உங்களோட 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார் நீங்கள். ஸோ அதனால மெட்ராஸ் டாக்கீஸில் உங்களை எப்படி அப்படி ராயலாக ட்ரீட் பண்ணுவாங்க, எப்படி நடத்துவாங்க அப்படின்னு என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க நீங்கள்? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாக்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் வெல்கம் டு யூ ஆல் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இன்னொரு கேள்வி கேளுங்க. இல்ல, மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து ஃபோன் வந்தது இல்லையா, நீங்க இந்த படத்துல நடிக்கணும்னு என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க, எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தீங்க? இல்லை, மணி சார் படம்னு சொன்ன உடனே நான் ஏதோ 2 மணிக்கு மதியானம் 2 மணி கால் ஷீட் கூப்பிடுவாங்க. மார்னிங் 2 மணி 2 AM மார்னிங் 2 மணிக்கு வந்துடும். 4 மணிக்கு ஷாட்டுக்கு ரெடி ஆகும். 4 மணிக்கே ஷாட்டுக்கு ரெடி ஆயிடும். டைட்டில் கடல் இல்லையா, அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து தண்ணியில குதிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. மணி சார் வந்து உங்களை ரொம்ப நல்லா ரொம்ப ஜென்டில்மேனா பாத்துக்கிட்டாரு. அது நடந்தது, அதுக்கு மேல நடந்தது. அதுக்கும் மேல ஏதாவது நடக்குமா? ஐயோ, நினைச்சு பார்த்தால வந்து அப்படியே மூச்சு புடிச்சுதான் வேலை செஞ்சுட்டு வந்தேன். இப்ப மறுபடியும் நீங்க இங்க பேச சொல்றீங்க. மைக்கு முன்னாடி பேசணும். மைக் முன்னாடி பேசணும்னா மூச்சு விடணும். எங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் மாதிரி பிரீத் இன் பிரீத் அவுட். அவர் படம் பண்ணனும்னா ஆர்ட் ஆஃப் லிவிங் கத்துக்கிட்டு வரணும் போல. சோ மூச்சு வந்துடுச்சு. மூச்சு விடாம இப்போ கடல் படத்தோட ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரு அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன். தேங்க்யூ. முதல்ல வந்து இந்த படத்துல ஆர்டிஸ்ட் நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் நிறைய இருக்கு, தெரியாத முகங்கள் இருக்கு, ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்க முகம் இருக்கு, அப்புறம் சில முகம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும், புதுசு பழசு அந்த மாதிரி ஒரு டிக்கெட்டை இப்போ கூப்பிட போறேன். அவர் சாக்லேட் எவர் கிரீன் சாக்லேட் பாய் மிஸ்டர் அரவிந்த் சுவாமி. வாங்க சார். ட்ரிம்மா வந்து என்ன பெருசு அப்படின்னு பண்ணிட்டீங்களா? பெருசாகிட்டார் என்ன? சரி சார், நீங்க திஸ் இஸ் நாட் ஃபேர் ஆக்சுவலி. என்ன சார், எத்தனை பேருக்கு உங்களை பிடிக்கும்? அப்படி வர்றீங்க, அப்படி ஓடி போயிடுறீங்க. இந்த வேடந்தாங்கல் மாதிரி இந்த பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீசன்ல மட்டும் வந்துடுது, அதுக்கப்புறம் போயிடுது. ஏன் இப்படி பண்றீங்க? எத்தனை பேர் ஹார்ட் பிரேக் பண்றீங்க ரவாய்? இல்லை, அப்படி பண்ணியிருந்தா என் தப்பு, மன்னிச்சுக்கோங்க. ஜஸ்ட் தட் நான் ஒரு 20 வயசு இருக்கும்போது தளபதி பண்ணேன். ஸோ ஒரு 30 இயர்ஸ் இருக்கும்போது அலைப்பாயுதில் அந்த ரோல், கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணேன். ஸோ லைஃப்பில் மற்றதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொஞ்சம் அனுபவிக்கணுன்றதுக்காக தான். அப்படின்னா அது இவ்வளோ ரொம்ப டைம் எடுக்கும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு. பட் கொஞ்சம் மற்ற வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு. ஓகே, ஃபென்டாஸ்டிக். இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேள்வி நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க, பட் இப்போ மக்கள் முன்னாடி நான் கேட்கணும். அது நீங்கள் ரோஜா படத்தில் அழுதிங்களாமே, ஒரு சீன் பண்ணணும்னா உண்மையிலே சீரியஸாக அழுதுட்டீங்களாமே? வை? இது இந்த ஃபயர் பர்னிங் சீன் சொல்கிறீங்களா? இல்லை, கரெக்ட் சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்க. எதனால் எழுதுங்க நீங்கள்? இல்லை, ஃபர்ஸ்ட்டு சார் இப்படி மாட்டி விடாதீங்க. மாட்டி விடல, சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலாக அப்போ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 21 இயர்ஸ் தான். அந்த இந்த ரொமான்டிக் சீன்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டாப்ல ஷர்ட் கட்ட சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க, மீறி சொல்லுங்க நீங்கள். இல்லை, அந்த ரொமான்டிக் சீன்லாம் பண்ணும்போது அழுதுட்டேன். ஓகே சார், நீங்கள் இது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு மாட்டி விடுறீங்க. இந்த காம்பியர் நினச்சி நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம் நினைக்கிறேன். நான் காம்பியர் நானும் கொஞ்சம் 2 கேள்வி கேட்கலாம்ல? 2 கேள்வி கேட்கலாம். நான் வந்து உங்களை மாதிரி இந்த மாதிரி என்னை மாட்டி விடுறதுக்கோ ஜோக் பண்ணுறதுக்கோ கேள்வி, சீரியஸான கேள்வி தான் நான் கேட்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்னீங்க தலைகூப்பில் தொங்க விட்டாங்க, ரொம்ப கஷ்டம், மணி சார் கஷ்டப்படுத்தினாங்க, அதெல்லாம் சொன்னீங்க. அது ஜோக்கு தான் சொன்னீங்க, தெரியும். கஷ்டப்பட்டீங்க, பட் சரி, ஜோக் இல்லை. சரி, இப்போ இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இப்போ அவரோட ஒர்க் பண்ணும்போது எது டிஃப்ரெண்ட்டாக, என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? இல்லை, அவர் பற்றி சொல்லணுன்னா, சீரியஸாக சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள், எதை சொல்லணும்னு தெரியல. இஸ் சச் எ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், டைரக்டர் அண்ட் டைரக்டர். அவர் எல்லாரும் டைரக்டர்னு சொல்லுவாங்க. இஸ் எ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அவர் ஆக்ட் பண்ணதில் நம்ம கொஞ்சம் பண்ணாலே வந்து யூனோ இட் வில் பி யூ வில் கெட் அன் அவார்டு, அந்த மாதிரி இஸ் எ வெரி குட் ஆக்டர்.
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் அறவே கற்றுக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணது மணி சார் கூட. அண்ட் இஸ் அ வெரி வெரி ஹம்பிள் மேன். இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, தயவுசெய்து என்னை பற்றி எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி எவ்வளோ கிரேட் டெக்னீஷியன், இந்தியாவுக்கே ஒரு பெருமையாக இருக்கிற ஒரு டைரக்டர். ஐ ரியலி ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி a part of this production. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, இதுவும் சீரியஸான கேள்வி தான். நான் ஜோக்லாம் பண்ண மாட்டேன். மூஞ்சில் ஏதோ தெரியுது. இல்லை அதெல்லாம் ஒன்றும். இப்போ ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. நான் இப்போ ஆக்ஷன்லாம் பண்ணும்போது இல்லை, ஆக்ஷன் கிங் சார் வந்து எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. ஆக்சுவலாக இது மாதிரி பண்ணும்போது இங்கே ஸ்லிப் ஆகும், இங்கே அடிப்படும், கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லை இந்த சேஃப்டி சரியா இல்லை. ஸோ அந்த சேஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆக்ஷன் சீன்லாம் அவங்கக்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த ரொமான்ஸில் சேஃப்டி எப்படி சொல்லவே இல்லையே நீங்கள்? ரொமான்ஸில் சேஃப்டி வேண்டாம். வேண்டாம். ஏன் வேண்டாம்? எதுக்கு வேண்டாம்? இது வேண்டாம். ஏன் இது வேண்டாம்? இப்படி பேச நிறுத்தணும். முடியாது. ஏன்? முதல்ல அவனை ஆரம்பிக்க சொல்லுங்க, அப்புறம் நான் நிறுத்துறேன். யார? அந்த ட்ரெய்லரால. ட்ரெய்லர் ப்ளீஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹேண்ட்ஸம் பாய். அப்புறம் ஜென்ரலாக ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ப்ரெஸ் அவங்கள உருவாக்குவாங்க இந்த மாதிரி. ஆனால் இந்த படத்தில் இந்த கதை வேறு. இந்த ஹீரோவை உருவாக்குனது ஒரு ஹீரோ நிஜ வாழ்க்கையில். ஸோ ஐ கால் த ஜென்டில்மேன் ஆஃப் அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, மிஸ்டர் கார்த்திக், and a very good actor, great actor, and my friend, to introduce his handsome son. Oh yeah. Yes sir. First, என்னோட டார்லிங் அவர் உண்மையான ஜென்டில்மேனோட ஹீரோ என்ன ஜென்டில்மேன் கூப்பிடுறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல நிறைய பேசணும். நிறைய எங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவில் நான் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு அது ஞாபகம் இருக்கலாம். இப்போ என்னோட சன் அவரோட ஃபர்ஸ்ட் படம் நம்ம அர்ஜு டார்லிங் தான் நான் அவரை கூப்பிடுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கோஇன்சிடென்ஸ்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. அது எத்தனை தான் இருக்கும்? எத்தனை ஃபர்ஸ்ட்டுங்க? இப்போ அவர் ஃபர்ஸ்ட் படத்தில் நான் இருந்தேன். என் சன் ஃபர்ஸ்ட் படத்தில் அவரோட நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிற 2 ஏஞ்சல்ஸ் நாங்கள் அவங்களோட பேரண்ட்ஸ். அது நானும், உங்களுக்கு தெரியும் ராதாவும், பாரதிராஜா சார் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனோம். அப்போ நினைச்சு கூட பார்க்கல எங்க பசங்க நம்முடைய இயக்குனர் திரையுலகை மாற்றி அமைத்த திரு மணிரத்னம் சார் அவரோட படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஸோ தட் இஸ் அகெயின் another ஃபர்ஸ்ட். ஸோ எத்தனை கோஇன்சிடென்ஸ் தான் நடக்கும்ட்டு யோசிச்சு பார்த்தா இது கோஇன்சிடென்ஸே இல்லை. நமக்கு நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை இறைவனோட பிளெஸிங்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அது சாதாரணமாக அமையாது, கிடைக்காது. அண்ட் மணிரத்னம் சார் பொறுத்தவரை மிக நெருங்கிய நண்பர். அவர் எப்படிப்பட்ட இயக்குனர் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் படத்துக்கு சூட் ஆனாதான் காஸ்ட் பண்ணுவார். அதுதான் கரெக்டும் கூட. அவர் இடத்துல நான் இருந்தாலும் அதான் பண்ணுவேன். ஸோ எனக்கு என்ன சந்தோஷம்னா
கௌதம் அவரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணாருன்றதே ஒரு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அப்ரூவ் பண்ணுறதே பெரிய விஷயம். அவரோட படத்தில் ஹீரோவாக காஸ்ட் பண்ணுறது, தட் இஸ் அமேசிங். ரைட், நானே பேசிகிட்டு இருக்கேன். கம்பேர் பண்ணுறவர் ஏதாவது சொல்கிறார் நான் கேட்டுக்கிறேன். No, no. It's a great pleasure. அவருடைய பையன் வந்து இட்ஸ் லைக் மை சன். ஹி சச் எ டெடிக்கேட்டட் ஆக்டர். இப்போ இருக்கிற பசங்க வந்து புதுசாக வர்றவங்க ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனாக நார்மலாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இஸ் ஸோ டெடிக்கேட்டட். அவங்க ஃபாதர் மாதிரி ஹி வில் பிகம் வெரி பிக் ஆக்டர். ஐ விஷ். இதில் ஒரு விஷயம் சொல்லமா, ஷூட்டிங் நான் போவே இல்லை, அந்த பக்கமே போல. இல்லை, ஏன் ஷூட்டிங் சொல்ல, கடல் போவே இல்லை. அது அப்போ ஒரு நாளைக்கு அரவிந்த் சுவாமி சார் நம்மளுடைய நண்பர் ஃபோன் பண்ணி, என்ன நீங்கள் ஷூட்டிங்கே வரல அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஃபாதர் ஓகே, பட் அங்கே எத்தனை ஃபாதர்ஸ் இருக்கீங்க அவரை பார்த்துக்கிறதுக்கு, நான் எதுக்குன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு கண்ணு கருத்துமாக எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. தட் இஸ் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் திங். அண்ட் அஜு டார்லிங் ஸ்பெஷலி, கௌதம் ஏற்கனவே கிக் பாக்ஸிங் அதெல்லாம் கற்றுக்கிட்டவர். பட் படத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, உடம்பு, அதை கொண்டு வந்தது அர்ஜுன் சார் தான். அதுதான் ஃபேக்ட். என்னதான் ட்ரைனிங் முடிச்சாலும் கரெக்டாக 10 மணிக்கு வந்து 2 மணி வரை ஜிம் போயிட்டு தான் வருவார். அது வந்து அவரோட ஏற்பாடு தான். தட் இஸ் டோட்டலி அமேசிங். ஓகே, இப்போ நம்ம வெறும் பேசிட்டு தான் இருக்கோம். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எதாவது பார்த்தீங்களா? இல்லை, பார்த்துருக்கேன், கொஞ்சம் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கலாமா? பார்க்கலாம் ப்ளீஸ். நிறைய தடவை படிச்சிருக்கேன். அதில் ஒரு சின்ன சம்பந்தப்பட்ட விஷயம் கடலை பார்த்த உடனே வருது. அலைகடல் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதுன்னு வரும். ஆனால் இங்கே கடலும் ஓயல, அலையும் ஓயாது, அகக்கடல் சந்தோஷத்தில் பொங்கிட்டே இருக்கு. இதை பார்க்க பார்க்க நான் கேட்டுக்கிறதெல்லாம் உங்கள் பிளெஸிங் தான். ஆல் டன். எல்லாருக்கும் உங்களுடைய பிளெஸிங் வேணும். தட் இஸ் வாட். வேற என்ன கேட்கணும்? யாரையோ பார்க்கணும். ஆமாம், ஹீரோ மறந்து போயிட்டோம். ஹீரோ பார்க்கணும். அவரை விட்டுட்டு நம்மளே பேசிட்டு இருக்கோம். ஆமாம், இங்கே மட்டும் பார்த்துருக்கோம் இல்லையா? நேரில் பார்க்கலாமே. கௌதம் ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டா வந்துடுவார். எங்க ஊரில் இருந்தா கூப்பிடுங்களேன். கௌதம் 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 கார்த்திக் எங்க? வா. அடுத்த தடவை நான் ஒரு ஸ்டூல் போட்டு நிக்கணும் பக்கத்தில், அவர் கூட நிக்கணும்னா. ஸோ திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் கிராண்ட்சன், மை எல்டர் பிரதர், மை எல்டஸ்ட் சன் கௌதம் கார்த்திக். அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் நிறைய கேட்டுட்டேன். தனியாக வேறு வேறு பதில் நிறைய வந்தது. ஆனால் அதே மாதிரி பதில் இங்கே வருதான்னு நான் சும்மா கேட்டுக்கிறேன். உங்களை பற்றி நிறைய ரூமர்ஸ் வருது கௌதம், நிறைய கிசு வருது. அவரும் சொன்னார், அரவிந்த் சுவாமி சார் சொன்னார். என்ன பண்ணீங்க அப்படி? இதை நம்புறியா? என்ன பண்ணீங்க அப்படி? நத்திங். மணி சார் சொன்னது தான் பண்ணேன். அப்ப அந்த கிசுக்கு அவர் தான் காரணமா? எஸ். என்ன பண்ண சொன்னார்? நடிக்க சொன்னாரு. அது எல்லாரும் பாத்தீங்களா? அதெல்லாம் விட்டா நான் பேசிட்டே இருப்பேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்னா, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.
என் பேர் கௌதம் கார்த்திக். இதுதான் என் முதல் படம், மணி சார் படம். அது பெரிய பிளெஸிங் தான். படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி அமேசிங், அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாருமே ஃபேமிலி மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. என்னையா ஒரு ஃபேமிலியிலேருந்து இந்த ஃபேமிலிக்கு ஜம்ப் ஆகி இட்ஸ் அமேசிங் ஃபீலிங். co-stars very helpful. They also treated me like, you know, family, and he took care of all my safety, everything. That you left me in the right hands, I think. அதனால தான் நான் வரல. எல்லாம் இருக்காங்க. So basically I just want to say that this is an amazing blessing. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இவங்க கடல் டீமோட சப்போர்ட் என்கிட்ட இருக்கு. இப்போ உங்க சப்போர்ட் தான் தேவை. Thank you so much. அப்புறம் நம்ம ஒரு நான் மொத படத்தில் பேசுனதோட அதிகமாக பேசிட்டாரு. அதுவே பெரிய விஷயம். இல்லை, நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 3 பொம்பளைங்க ஒரு இடத்துல இருந்தால் நிறைய பேசுவாங்க. 3 ஆம்பளைங்க ஒரு இடத்துல அதை விட ஜாஸ்தி பேசுவாங்க. ரொம்ப பேசிட்டு இருக்கோம். வேண்டாம். ஹீரோவை பார்த்துட்டோம். ஆமா. ஹீரோயினை பார்க்க வேண்டாமா? ஹீரோயின் வந்து அவங்க ஊர்ல இல்லைன்னாங்களே. அவங்களும் உங்களுக்கு யாரு கேட்டாலும் ஊர்ல இல்லைன்னு சொல்றீங்க நீங்க. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் படத்து ஹீரோயின் சொன்னேன், அவங்க தான் ஊர்ல இல்ல. இந்த ஏஞ்சல் இங்க தான். எப்போ கார்த்திக் ஃபோன் பண்ணி நான் ஃபோன் பண்ணாலும் அவரே சொல்லிடுவார் நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிடுவார். சோ அந்த மாதிரி இல்ல, அப்பதான் அவர் நம்புவாரு. நான் அது இல்லைன்னா வேற யாரும் என் வாய்ஸ்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப யூடியூப்ல எல்லாம் என்ன மாதிரியே பேசி நான் தான் பேசினேன்ட்டு எப்படி ஒரு பொருள் இருக்கிற பிரச்சனை போதாது பாருங்க. இது வேற. பாஸ் இது என்னது? மணி சார் படத்துல ரொம்ப நம்ம பேசக்கூடாது இல்ல? ஏன் ஜாஸ்தி பேசக்கூடாது? ஆக்ஷன் தான் பிடிக்கும்ல அவருக்கு. ஏன் நம்ம ஹீரோயின் கூப்பிடலாம் பாஸ். ஏன் சும்மா ஏன் நிறுத்துக்கணும்? ஏன் எல்லாத்தையும் நிறுத்துங்க. முடியாது, முடியும், அவசரம் எனக்கு. இல்ல, அவரு நம்ம நண்பர் அரவிந்த் சுவாமி சார் என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன கேள்வி கேட்டேன்? பொண்ணுங்களை ரொமான்ஸ் பண்ண என்னது வீட்டுல பிரச்சனை ஆயிரும். இல்ல, இப்ப வந்து ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு ஹீரோ ஃபாதர் வந்தாரு. ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு அவங்க மதர் ஊர்ல இல்லை. ஸோ ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த படத்தினுடைய இயக்குனர், அவர் பிலவட் டைரக்டர் மணி சார். ப்ளீஸ் வெல்கம் சார். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார். இல்லை, எப்படி ஹீரோயின் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறது அவலா? கௌதம் வந்து கார்த்திக் கூட ஆஃபீஸ்க்குள்ளே வந்தபோதே அந்த படத்தோட தாமஸ் கிடச்சிட்டாருன்னு தோணுச்சு. ஆனால் படத்தில் பியாட்ரிஸ்ங்க கேரக்டருக்கு வந்து நிறையா தேட வேண்டி இருந்தது. நிறையா டெஸ்ட் பண்ணோம், நிறையா இது பண்ணோம். அப்போ தான் தோணுச்சு இந்த மாதிரி இந்த நம்ம பாரதிராஜா சார் ஏற்கனவே ஒரு வழி போட்டு வச்சிருக்காரு. கார்த்திக் அறிமுகப்படுத்தும் போது ராதா தான் ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ the choice of Karthik's son and Radha's daughter looked very promising. So அப்படி தான் போனோம். அப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாம்பேக்கு போய் துளசியை மீட் பண்ணேன். இங்கே வந்து உங்ககிட்ட ராதா இல்லை, அர்ஜுன் சொன்ன மாதிரி ஊரில் இல்லை, இல்லாட்டி அவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஐ எம் ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் துளசி டு யூ. துளசி வாங்க. துளசியை நான் முதல் தடவை பார்த்தபோது ஒரு ஸ்கூல் பொண்ணு மாடியிலேருந்து குச்சி ஓடி வந்தது. பெருசாக கண்ணாடி போட்டுருந்தது. அப்போ வந்து துளசியாக இருந்தாங்க. ஆனால் கேமரா முன்னாடி வரும்போது பியாட்ரிஸாக மாறிட்டாங்க. எப்படி மாறினீங்க? I think all credits, so it's because of you. இந்த டைலாக் சொல்லிட்டு இந்த டைலாக் இல்ல நிஜமாவே because you were able to put me into Bia and இவ்ளோ நல்ல மாதிரி explain பண்ணி. So and Bia was in somewhere hidden inside me, and so has brought it out. So I'm very grateful, and
but I think I'm fully Bia, so what Tulsi? அது கேமராக்கு முன்னாடி வரும்போது இந்த துளி கூட உடம்புல பயம் இல்லாமல் ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ஸோட எது கேட்டாலும் ஓகே ரெடி அப்படின்னு சொல்கிற தைரியம் எப்படி வந்தது? இது வந்து இந்த வயசா இல்லாட்டி வந்து இஸ் ஆக்டிங் இன் த பிளட், வாட் இஸ் இட்? I don't know. I didn't have the fear because I found cameras just, something over there. And I think it's in the blood because my mom and my aunt and my sister and now me. So it's in the genes and you activated it. தமிழில் சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம். ஆக்டிங் என்னோட பிளட்ல தான் இருக்கு. அண்ட் எல்லாம் நன்றி சாருக்கு தான் இது வெளியே கொண்டு வர்றதுக்காக. ஸோ துளசி நடித்த ஃபஸ்ட்டு சாங் பார்க்கலாமா? நிக்கில், யூ நோ தட் 3 பேர் ரொம்ப முக்கியமான காரணம். ஆனா அந்த 3 பேர்ல முதல் காரணம் அப்படிங்கிறது அந்த தமிழ் எழுத்து. முன்னாடியெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி தான் நம்மலாம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் பாட்டெல்லாம் நமக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் ரேடியோவில் பார்த்து என்ன படம் என்ன அப்படின்னு பாட்டெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சுக்குவோம், டியூன்லாம் தெரிஞ்சுக்குவோம். ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சாங்ஸ் எல்லார் மனசுலையும் பதியறதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனர். ஓகே, அதை தவிர மியூசிக் டைரக்டர், முக்கியமாக லிரிக் ரைட்டர். 20 வருஷ கூட்டணி. இந்த மூங்கில் தோட்டம் பாடல் அது மட்டும் இல்லை, எல்லார் மனசையும் அப்படியே முடிஞ்சு வச்சிருக்கிற நெஞ்சுக்குள்ளே பாடல். அதுக்கப்புறம் சித்திரை நிலா, அந்த பாட்டு எல்லார் மனசுலையும் நிற்குது. இந்த பாடல் மட்டும் இல்லை, மணி சாரோட படத்தில் எல்லா பாடல்களையும் இத்தனை வருடங்களாக எழுதி நிறைய தேசிய விருதை மட்டும் இல்லை, அவங்க நம்ம மனசெல்லாம் கொள்ளையடிச்ச வைரமுத்து அவர்கள் இங்கே இருக்காங்க. அவரை நான் கூப்பிட்றேன். வணக்கம். தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். 20 வருட கூட்டணியை பற்றி பல நினைவுகளை கிளறிவிட்டிருக்கிறார் சுகாசிரி அவர்கள். உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும், இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுகிற கூட்டணி அல்ல. இது சங்கீத கூட்டணி, கலை கூட்டணி. இந்த கூட்டணியினுடைய பெருமைக்கு அல்லது வெற்றிக்கு காரணம் என்ன என்று யோசித்து பார்க்கிறேன். ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம், மதிக்கிறோம், வியக்கிறோம். மணிரத்னம் அவர்களுடைய சேர்மானத்திற்கு பிறகு என்னுடைய பாடல்களில் கவிதைகள் கூடியிருக்கின்றன என்பதை நான் உணர்கிறேன். அதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கவிதைகளை ஏற்றுக்கொண்டு இசையமைத்த ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமான செய்தி என்னவென்றால், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, கார்த்திக் ராதா 2 பேரையும் அறிமுகப்படுத்துகிறார் பாரதி ராஜா அலைகள் ஓய்வதில்லையில். அதற்கு முதல் பாட்டு விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவை என்கிற பாட்டு. உன் வெள்ளி கொலுசொலி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும். எழுதி கொடுத்தவுடன் இசையமைத்து விட்டு கடல் வெளிகளில் படமாக்கப்பட்ட பாட்டு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு கார்த்திக் மகன் கௌதம் நடிக்க வருகிறார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு ராதாவின் மகள் துளசி நடிக்க வருகிறார். 2 பேரையும் அறிமுகம் செய்கிறார் மணிரத்னம் அவர்கள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜோடிக்கும் பாட்டெழுதக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு எனக்கு வழங்கி இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டுக்காக நான் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 2 நிமிடங்கள் பேசலாமா? ஏன்னா உங்க நேர கட்டுப்பாடு எனக்கு தெரிய வேண்டும். எவ்வப்போது சுகாசிரி அவர்கள் பேசியதில் எனக்கு மிக பிடித்த ஒரு விஷயம் ஒன்று, அறிமுகம் செய்த பொழுது இயக்குனர் முக்கியம் ஒரு பாட்டுக்கு, இசையமைப்பாளர் முக்கியம் ஒரு பாட்டுக்கு, பாடலாசிரியனும் முக்கியம் என்ற கருத்தை
அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழர்கள் பாடலை கேட்கிற போது இசை அவர்களை காதுகளை கவ்வுகிறது, மொழிதான் இதயத்தை கவ்வுகிறது. இதை நான் தமிழ் திரைப்பட பாட்டில் ஒரு 20,000 பாடல்களை கேட்டவன், கிராமத்து மனிதர்களோடு வாழ்கிறவன், கிராமத்து வெளிகளில் ஊடாடுகிறவன் என்கிற முறையில் சொல்கிறேன். பல பேர் கருதி கொண்டிருக்கிறார்கள் இசை மட்டுமே கவனிக்கப்படுகிறது, மொழியை யார் கவனிக்கிறார்கள் என்று. எனக்கு அது உடன்பாடில்லை. இசை மிக மிக முக்கியம். அந்த இசை நிலை பெறுவது மொழியால் என்று நினைக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு மிக மிக பிடித்த விஷயம், கடல் படத்தை பொறுத்தளவில் நான் 3 பாட்டு எழுதியிருக்கிறேன். இந்த 3 பாட்டையும் நான் மெட்டுக்கு எழுதவில்லை, 3மே கவிதைகள். மனிதன் நினைத்தால் வழி பிறக்கும் என்கிற பாட்டு, சித்திரநிலா என்கிற பாட்டு என்னுடைய தண்ணீர் தேசம் என்ற நாவலுக்குள் இருக்கிற ஒரு இசைப்பாட்டு. வைரமுத்து கவிதைகள் என்ற பெருந்தொகுப்பில் இருக்கிற மௌனத்தில் புதைந்த கவிதைகள் என்கிற பாட்டு தான் நெஞ்சுக்குள்ள. இது போதும் எனக்கு என்ற கவிதை தான் மூங்கில் தோட்டம். இந்த 3 பாடல்களையும் இசையமைத்து விட்டு என்னை அழைத்தார்கள். அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியாக இருந்தது. பாட்டு போட்டு கேட்டவர், என்ன சார், சும்மா நான் ஊரில் இல்லை, என் கவிதையை புரட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள், இசையமைத்திருக்கிறார்கள். இப்படி தெரிந்தால் நான் ரொம்ப நாட்களுக்கு ஊரில் இல்லாமலே போயிருப்பேன். 3 பாட்டும் அற்புதம். ஏ ரஹ்மான் ரொம்ப அழகா உயிரூட்டி இருக்கிறார். மணி அழகா எடுத்திருக்கார். அது எது தேவையோ. மணிரத்னம் அவருடைய பிடித்த விஷயம், எனக்கும் உள்ள குணம் அவருக்கும் உள்ள குணம், நாங்கள் சமரசம் செய்வதில்லை. இது போதும் என்று நினைப்பதில்லை. இதுதான் முதல் படம். இத்தனை ஆண்டுகளாக மணிரத்னம் தன் நாற்காலியை ஏன் இழந்து விடாமல் இருக்கிறார் என்று யோசித்து பார்த்தேன். 3 விஷயம்தான். கடும் உழைப்பு, வித்தியாசமாக சிந்தித்தல், இளமையாக இருத்தல், மனத்தால், கலையால், உடலால், எண்ணத்தால் இளமையாக இருத்தல். 18 24 வயது தான் எங்கள் டார்கெட். எப்பவுமே அவர்கள் தான் உண்மையாக கலை வெறியர்கள், காதலர்கள், கனவு காண்கிறவர்கள். அதற்கு பிறகு ஒரு சமுதாயம் இல்லை என்று நாங்கள் நினைக்கவில்லை. கலையின் பக்கம் ஈர்த்து வருகிறவர்கள் இவர்கள்தான். இவர்களை மையப்படுத்துகிற போது நாங்களும் இளமையாகிறோம். எழுத்து இளமையாகிறது, படப்பதிவு இளமையாகிறது, கலை இளமையாகிறது. எனவே இந்த பாடல்களுக்கெல்லாம் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். சுஹாசினி அவர்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். எவ்வப்போதெல்லாம் கவிதை உள்ளே வருகிறதோ அவ்வப்போதெல்லாம் தமிழ் பாட்டு மேன்மை வருகிறது, தமிழ் கலை மேன்மை பெறுகிறது. சிந்து பைரவி பாலச்சந்திரன் பார்த்து அழுது திரையரங்கத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க, 400 சிந்து காவடி சிந்து. அது என்னுடைய கவிதைகளில் ஒன்று. ஒரு விலைமகள் கர்த்தரை பார்த்து கேட்பாள், இந்த வாடகை வாழ்க்கைதான் வாய்க்கும் என்று தெரிந்திருந்தால் என் தாயின் கர்ப்பத்திலேயே நான் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன். இது என் கவிதை. இது என் விதி அப்போதே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைந்திருப்பேனே. அந்த கவிதை இங்கு பரிமாறப்பட்ட போது பாட்டுக்கு ஒரு பரிமாணம் வருகிறது. பாடி எழுதுவோம். இன்னும் அதை பாலைவனச்சோலை அதையும் பார்க்கிற போதெல்லாம் 1000 நினைவுகள், அப்படியே ஒரு அழுகை, ஒரு ஆனந்த கண்ணீர் மிதக்கும். கவிதை எப்போதெல்லாம் வருகிறதோ பாட்டு மேன்மை வரும். மணிரத்னம் அவர்களுக்கு என் நன்றி. என் கவிதை மொழியின் சார்பில் ஒரு நன்றி. என் கவிதைகளை நிறைய எடுத்தாண்டவர் அவர்தான். அந்த உயரத்திற்கு பாட்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அவர்தான். மிகச் சிலர்தான் பாட்டின் உயரம் கவிதையின் உயரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் மிகச் சிலர். அந்த சிலருள் முக்கியமானவர், அதை அமல்படுத்தியவர் மணிரத்னம் அவர்கள். இந்த 3 கவிதைகளுக்காகவும் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்திய மொழிகளில் தமிழ் மொழி பாடல்களில் முன்னணியில் இருக்க வேண்டும் என்ற பேராசை கொண்டவன் நான். தப்பா? எல்லா மொழிகளும் முனைய வேண்டும். இந்தியாவின் தேசிய மொழிகள் அனைத்தும் தங்கள் இலக்கியத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு முனைய வேண்டும். தமிழ் மொழி ஓரடி எட்டி நிற்க வேண்டும், முன்னே நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது தவறில்லையே. ராவணன் படத்திற்கு குல்சார் பாட்டு எழுதினார் இந்தியில், தமிழில் எழுதினேன் நான். இருமொழியும் அறிந்தவர்கள் சில பேர் சொன்னார்கள், இந்தி பாட்டை விட தமிழ் பாட்டு பிரமாதமாக இருக்கிறது என்று. என்னிடம் வந்து கருத்து கேட்டார்கள். நான் சொன்னேன், இருக்கலாம்,
குல்சார் என்னை விட சிறந்த கவிஞர். ஆனால் தமிழ் இந்தியை விட சிறந்த மொழி. அதனால் இருந்திருக்கலாம் என்று சொன்னேன். அதைத்தான் சொல்ல வருகிறேன். இன்னும் மொழிக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. கவிதை 1200 பிரதிகள், ஆனால் பாட்டு 8 கோடி மக்கள். 1200 பிரதிகளுக்குள் அடங்கி விட்டுகிற கவிதையை 8 கோடி மக்களுக்கு கொண்டு செல்கிறவன் தான் என் தோழன். அவன்தான் என் பிரியத்துக்குரியவன். அவன்தான் என் காதலுக்குரியவன். என் பிரியத்துக்கு, காதலுக்கு, அன்புக்குரிய மணிரத்னத்திற்கும் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். நன்றி. கவிஞருடைய தமிழ் கேட்டாச்சு. அந்த தமிழ் சங்கீத வடிவம் எவ்வளவு நல்லா இருக்கும். மூங்கில் தோட்டம் அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கவிதை அப்படின்னு சொன்னாரு கவிஞர். அந்த கவிதையை பாட்டாக ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. அந்த பாட்டு இப்போ வரப்போகுது. அதற்கு அப்புறம் ரஹ்மான் அவர்கள் வரப்போறாரு. மூங்கில் தோட்டம் பாடலை பாடின ஹரிணி அண்ட் அபய் 2 பேருமே இந்த பாடலை பாட போறாங்க. இப்போ தென்றல் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த தென்றலுக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தரை விடுறேன். I call மதன் கார்த்திக். கவியரசு வைரமுத்து அவர்களின் மகன். இந்த படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருக்காரு. இது சீசன் நினைக்கிறேன் பாரிசுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. கார்த்திக் சார், அதுக்கப்புறம் என்னுடைய டாக்டர் வந்திருக்கு. அண்ட் ஸோ நீங்கள் இந்த படத்தை எப்படி இப்படிப்பட்ட ஒரு பெரிய டைரக்டர் படத்தில் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு வந்தது? 3 பாடல்கள் இது எழுதியிருக்கீங்க. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் மணி சார்? முதல்ல அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
நான் பாடல்கள் மேலே எனக்கு காதல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் 3 பேர். மணிரத்னம் அவர்கள், ரஹ்மான் அவர்கள், அப்பா. இவங்க 3 பேரோட பாடல் சின்ன சின்ன ஆசை. இந்த பாடல் கேட்ட உடனே தான் பாடல்கள் கேட்கணுன்ற ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா பழைய பாடல்கள் எல்லாமே கேட்க ஆரம்பித்தேன். 22 வருஷம் ரோஜாவிலேருந்து ராவணன் வரைக்கும் ஒவ்வொரு படத்துலையும் அவங்க வந்து ஒவ்வொரு படத்தோட பாடல் வரும்போதும் இதான் அவங்களோட பீக் அப்படின்ட்டு எல்லாருமே நினைப்போம். ஆனால் அடுத்த படத்தில் அதை விட ரொம்ப பெரிய பாடல்கள் கொடுப்பாங்க. இப்படி ஒரு டீம் கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப என்னோட கரியரில் ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் பண்ண 3 பாடல்களையும் இந்த 3 பேருக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு மணிரத்னம் அவர்களோட வேலை பார்க்கும்போது. ஏன்னா நான் நிறைய இயக்குநர்கள் கூட வேலை பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து ஒரு பாடல் கொடுக்கும்போது அந்த பாடல் வந்து பச்சை நிறமை மாதிரி வேணும், இல்லைனா இது மாதிரி வந்து அலைப்பாய்தியில் வர ஒரு பாடல் மாதிரி வேணும் இப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார், ரஹ்மான் சாரோட பாடல்கள் தான் ரெஃபரன்ஸ் எப்பவுமே கொடுப்பாங்க. இந்த இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்க போதுன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மணிரத்னம் சார் வந்து ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்கல. நேச்சுரலாக உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் கொண்டு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரீடம் ஒன்று கொடுத்தாரு. முதல்ல எழுதின பாடல் வந்து கீச்சான் 2012 ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்றைக்கி எனக்கு இப்படி தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலி மிட் நைட்டில் அவங்க கூட தான் உட்காந்துட்டு இருந்த பாடல் பண்ணிகிட்டு இருந்தேன். டியூன் கொடுத்துட்டு ரொம்ப அழகாக சுச்சுவேஷன் சொன்னார். அவங்க ஒரு பெரிய ஒரு கேட்ச், நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த செலிப்ரேஷன், ஒரு பீக் செலிப்ரேஷன் அந்த பாட்டில் இருக்கணும். அந்த செலிப்ரேஷன் போது அந்த பையன் பாடும்போது அந்த மீனை அட்ரஸ் பண்ணியும் பாடலாம், அதே சமயத்தில் ஒரு பொண்ணை அட்ரஸ் பண்ணியும் பாடலாம், எப்படினாலும் பாடலாம். ஸோ 2 பொருளில் வர மாதிரியும் அந்த பாட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ரஹ்மான் சாரோட டியூன் வந்து அதில் ஒர்க் பண்ணுறது, ரஹ்மான் சார் பாடினது, அந்த பாட்டு வந்து ஏலே கீச்சான் வெந்தாச்சு, சூச பொண்ணும் வந்தாச்சு, ஈசா வரம் பொழிஞ்சாச்சுன்ற பாடல். முதல் கிராம் இதான். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அன்பின் வாசலே பாடல் முதல் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சாங், அடியே 3 பாடல் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்கள் ஃபாதருக்கும் மணி சாருக்கு வந்து 20 இயர்ஸ் பவுண்டேஜ் இருக்குது. அந்த கோட்டைக்குள்ளே இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எழுதின பாடு பெரிய ஹிட்டாக இருக்குது, உங்கள் ஃபாதர் எழுதின பாடு கூட சூப்பர் ஹிட்டாக இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷர் எப்படி உங்களுக்கு, ஹவு டு யூ லைக் சஸ்டெயின் தட் ப்ரெஷர்? ப்ரெஷர்லாம் இல்லை. அப்பா வந்து எப்படி வந்து அவர் என்ஜாய் பண்ணுறாரோ அவரோட ஒர்க்கை, நானும் அதே மாதிரி என்னோட ஒர்க் என்ஜாய் பண்ணுறேன். நான் பாடல்கள் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒவ்வொரு பாடல் பண்ணும்போதும் அதில் புதுசாக என்ன பண்ண முடியும் அதுக்கான தேடல். ஸோ ஏலே கீச்சான் பாடலுக்காக தூத்துக்குடி மாவட்டத்தோட அந்த வட்டார வழக்கு எல்லாம் எடுத்து அதிலேருந்து நிறைய சொற்கள் தொடர்கள்லாம் எடுத்து அந்த பாடலில் பண்ணது எல்லாம் ஒவ்வொரு பாடுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அடியே பாட்டு பண்ணும்போதும் ப்ரெஷர்ன்ட்டு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ப்ரெஷர்னு எதுவுமே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் வித் ஆல் தட் இஸ் பெஸ்ட். இப்போ நான் ஒரு டியூன் போடுறேன், சொல்லி ரெடியான உடனே உங்களை கூப்பிட்றேன், வந்து எழுதுருங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த அபசூரியா இருக்குல்ல, உயிர் இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஸோ உயிர் வரணும்னா உயிர் போடுறவங்க வரணும். ஸோ ஐ கால் த மேன் ஹூ மேட் த இந்தியா ப்ரவுட், one and the only A.R. Rahman. Welcome, sir. சார், நீங்கள் வந்து 20 இயர்ஸாக வந்து சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் அடிக்கடி நீங்கள் குருவன் வேறு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் 2 பேர் பண்ண படங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 டியூன் சொல்லுங்கள் சார். ரெண்டாவது
ஃபென்டாஸ்டிக். ஒன் மோர் சார். இப்போ கடலுக்குள்ள போயிடலாமா சார்? தேங்க்யூ.